வீரர்களே, இவனை இழுத்து வெளியே தள்ளுங்கள். அரசியல் புரியாதவளே, பகைமை உணர்வை தூண்டிவிட்டாய். என்னை நீ இன்று தண்டித்து விட்டாய், விரட்டினாய். ஒரு இயக்கத்தின் சரிவு ஒருவன் பிரிவில் தான். அதை விரைவில் நீ இந்த வசந்த காத்து குழு குழுன்னு வீசுதுடி. இங்கேயே இருந்தா போதும். பூவின் புது வாசனை கமகமான வீசுதுடி. வண்டுகளுக்கு கொண்டாட்டம், அதுங்களும் பாடுது. வண்டு மாதிரி பாடணும் போல இருக்கு. ராகம் பாடணும், அப்புறம் மோகம் தேடணும். பேச என்னை விட தெரியுமா? புத்தம் புது ரோஜாவுக்கு சித்தம் கலங்கி இருக்கு. 3 எழுத்து மயக்கம் உனக்கு வந்தாச்சு. சொல்லவா? காதல். பாலா, எனக்கு தெரியாது. பேசாம இருக்க மாட்டியா? அலங்காரம், யாரோ வராங்க போல இருக்கே. யாரு வரப்போறாங்க? உன் மனசுல யாரு நினைக்கிறியோ அவர் தான் வருவாரு. என் மனசு எக்ஸ்ரே எடுத்து பாத்தியா? இல்ல, அத பாரு. சொன்னா புரியலையாப்பா? உங்க எஜமானியமா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறியா? கொஞ்சம் நகர்ந்துக்க, நான் போயிடுறேன். டைகர் டைகர் ஜாக்கிரதை, இது ஒரு பொன்மாலை பொழுதே. அவர் தப்பா நினைப்பார். அவ பாட்டுத்தானே பாடுனா, அவளையே அடிக்கிற? அவ பாடலையேன்னு அவளுக்கு கோபம். பாலா, அம்மா வராங்க. அம்மாவா? பாலா, நான் தலைநகருக்கு போறேன். போனா ஒரு முடிவோட தான் வருவேன். நான் வர்ற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். தனியாவா போறீங்க? இல்ல இல்ல, ராகவனும் கூட வர்றான். போயிட்டு வரேன். சண்டைன்னா உனக்கு பிரிய வச்சே. ஏன் நீ ஏன் போகல? ஆமா, போக மாட்டேன். காரணம் எனக்கு தெரியுமே. இப்படி விளையாட இதுதானா சமயம்? அவர் தான் பயந்து ஓடி போனாரு. போடி. அம்மா உன்னை கண்டிப்பாங்கன்னு நான் ஓடி போனேன். எப்படி நம்புறது? பாலா, கிட்டதான் சொல்லு. அங்க அவ இருக்கா. சரி, அப்படி போகலாம். இப்பவாவது நம்புறியா? உங்களையே கேட்டுக்குங்க. புறப்பட்டு போங்க. என்ன ஒன்னு இங்க விட்டுட்டா? அப்பாவுக்கு துரோகம் நினைச்ச அந்த அர்ப்பனை பழி வாங்குற வரைக்கும் என்ன பத்தி நினைக்க மாட்டேன். என்ன பத்தியும் நீ நினைக்க மாட்டியா? உண்மையா சொல்லு. இல்ல, எனக்காக கடமையை கைவிட மாட்டேன். பாலா, முடியாது முடியாது குமார். அப்பா சிறையில் இருக்காங்க. எப்படியும் என் சபதத்தை நிறைவேற்றணும். எனக்கும் தெரியும், நான் உனக்கு உதவியா இருப்பேன். இல்ல இளவரசி, என் சபதத்தை முடிச்ச பிறகுதான் நம்ம எதிர்கால பேச்சு. தன்னம்பிக்கை இருந்தா முடியாத காரியமே இல்லை. இந்த அறிவுரையே எனக்கு துணிச்சல கொடுக்குது. தனிமையிலே ஒருத்தி காதலிலும் ஆசையத்தி என் நெஞ்சத்தி உன் கன்னத்தில் என் எண்ணத்தை எழுதினா எனக்கென்று கற்பனைகள், இன்பத்தின் அலைகள். அந்த அலைகளிலே
நாம் இருவரும் இருந்து செல்வோமா? செல்வோம், மிதந்து செல்வோம். சூரசிம்மன் உயிருடன் இருக்கும் வரை புரட்சி அணையாது. உடனே அவனை தூக்கிலிட்டால் தான் அது அணையும். ஆம், அவனை தியாகியாக்கி விட்டால் நாடு கொந்தளிக்கும். அவனை துரோகி ஆக்க வேண்டும். அதை மக்கள் நம்பும்படி செய்ய வேண்டும். ஏன் பயப்படுகிறீர்கள்? பொதுமக்கள் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை. கொஞ்ச நேரம் எதிர்த்து கூச்சல் போட்டு தானாக அடங்கி விடுவார்கள். ஆகையால் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தர்மபிரபு, ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தங்களுக்கு புதிதா? ரேவதி கர்ப்பத்தை அடக்க அந்த சூரசிம்மனை அழிப்பதே நடம். ஆம், சட்டவிரோதி, ராஜதுரோகி, கொள்ளைக்காரி. கொள்ளைக்காரியா? நானா? ஆம், நீதான் ஏழைகளை கொள்ளையிடுகிறாய். புரட்சி என்ற பெயரில் எனக்கே எதிராக கிளம்பி விட்டாய். இந்த கொள்ளையை சட்டவிரோதம், ராஜதுரோகம் இல்லையா? ஏழைகளை நானா கொள்ளையிடுகிறேன்? நீதான். கூண்டில் இருக்க வேண்டியவன் நீதான். ஏமாற்றுவது இனி நடக்காது. காலம் மாறிவிட்டது. மாறிவிட்டதா? ஆம், மாறிவிட்டது. மாற்றினோம். மாற்றினீர்களா? கலியுக கடவுளா? அரசியல் அயோக்கியனி, இங்கு எத்தனை நாள் இருப்பாய்? எனக்கு தெரியாது. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. இல்லன்னா உன்னை இந்த துப்பாக்கி காச வைக்கும். அம்மா, மன்னிச்சிருங்க, என்னை விட்டுடுங்க, நான் சொல்லிடுறேன். சேனாதிபதி பாதாள சிறையில் இருக்கிறாரு. தொலைஞ்சு போ. பகதூர், இங்கேயே ஒளிஞ்சுக்க. ராகவன் கூப்பிட்டா உடனே உதவிக்கு போ. ராகவா, எப்படி இங்க வந்தாய்? யார்? சேனாதிபதி சூரசிம்மனா? இந்த இடத்துல ரேவதியும் வீரபாலாவும் சௌக்கியமா? அவர்களை பற்றி கவலை வேண்டாம். ராகவா, புரட்சி வீரனுக்கு பாசம் கூடாது. கடமையை செய். ராகவா, வீண் பிடிவாதம் செய்யாதே. ரேவதியும் வீரபாலாவையும் யார் காப்பாற்ற? போய்விடு. ராகவா, காலம் இப்போது என் கையில். உயிர் மேல் உனக்கு ஆசை இருந்தால் கொள்கையை மறந்து என்னை தலைவனாக ஏற்றுக்கொள். அடிமையே, நீயா தலைவன்? தலைமையை உதறினால் பரிசு என்ன தெரியுமா? தூக்கு மேடை என்பது தெரியும். உனக்கு பதவி பெரிது, எனக்கு தியாகம் பெரிது. ஓஹோ, அப்படியா?
பகதூர்! ராகவன் தப்பி ஓடிட்டான். அவனை விடக்கூடாது. பிடிக்கணும். ராகவனை கேடுகட்டாது போகட்டும். முதலில் அந்த குதிரையை பிடிங்கள். உப்பிட்டவரை உள்ளளவு நினைப்பது மனித சுபாவம் என்றால் இந்த குதிரையும் அதை கற்றுக்கொண்டு விட்டது. என்னை நம்பு. எங்கள் குடும்பத்தையே கெடுத்த அந்த இடேசாதிகாரியின் மகனையா நம்புவது? உன் வாயை அடக்கு. வரம்பு மீறாதே. யார் முன் பேசுகிறாய் என்பது ஞாபகம் இருக்கட்டும். வரம்பு மீறுவது அரசர். வாழும் உரிமை மக்களுக்கு உண்டு என்பதை அடியோடு மறந்து போய்விட்ட அந்த பொம்மை ராஜா பிரதாப் சந்திரனின் மகன் முன்பாகத்தான் பேசுகிறேன். என் தந்தையை பற்றி கேவலமாக பேச இடம் தர மாட்டேன். என் தந்தையை கைதியாக்கி அரசனை பழிவாங்காமல் நானும் விட மாட்டேன். குமார்! பாலா, சூரசிம்மரை சந்தித்து விட்டேன். அப்படியா? நல்ல செய்தி. அம்மா எங்க? அம்மா பிடிபட்டார்கள். வா, புறப்படலாம். போய் காப்பாற்றுவோம். என் ஆள் உறங்கவில்லை. உதவி தேவையில்லை. என் தாயாரை மீட்கும் வரை நீங்கள் இங்கே பணையம். பணையம் பகிரமாட்டம். புறப்படுங்க. சரி, புறப்படுங்க. ஆனாவது பேசுறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா புறப்படுங்க. நில்லுங்க. வீரபாலா உத்தரவு. ஆமாம், ஆமாம். போக முடியாது. நில்லுங்கள். என்னை விடு. நான் போகத்தான் வேண்டும். ஆகாத காரியம் என்பது என் அகராதியில் இல்லாத வார்த்தை அரசே. அப்படித்தான் நினைத்து பொறுப்பை கொடுத்து பொறுத்திருந்து பார்த்தேன். அந்த வீரபாலா ராகவன் இருவரையும் உன்னால் பிடிக்க முடியவில்லை. இவ்வளவுதானா உன் திறமை? புலி பதுங்குவது பாய்ச்சலுக்குத்தான் என்பது தங்களுக்கு தெரியாதது. என் அணுகுமுறையே வேறு. ரேவதியை விடுவிக்க வீரபாலாவும் ராகவனும் இங்கு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகம். ஆனால் என்ன ஆனால்? இன்னும் என்ன வேண்டும்? மாளிகையிலேயே இன்று ஒரு பெரிய சதி உருவாவதை பற்றி பயப்படாமல் சொல். விரோதிகள் நம் வலையில் விடுவதற்கு முன் ரேவதியை காப்பாற்ற ஒருவேளை குமாரே வந்துவிட்டார் என்றுதானே சொல்லப் போகிறான். துர்ஜயா, தூபம் போட தொடங்காதே. நெருப்பில்லாமல் புகையாது. அப்பா, நிறுத்து. உன் வார்த்தைப்படி நீ நடக்கவில்லை. இல்லை அப்பா, நான் என் பேச்சை மறக்கவில்லை. தீர்ப்புகள் திருத்தப்பட்டால் நேர்மையுள்ள வீரபாலாவும் ராகவனும் இங்கு நிற்பார்கள். இளவரசனா பேசுகிறார். ராஜ துரோகிகள் விஷயத்தில் தீர்ப்புகள் திருத்தப்பட்டால் ஆட்சி நடக்குமா? மரண தண்டனையே சரியான தண்டனை. நான் இருக்கும் வரையில் அது மட்டும் நடக்கப் போவதில்லை. தவறாக திட்டமிட்டு அவமானப்படாதீர்கள். ஞாபக கோழி கூவ போகுது. அவங்க சாயமெல்லாம் வெளுக்க போகுது. அவங்க டாப்பெல்லாம் எகிற போகுது.
நிறுத்துங்க. நான் சொல்ல போறத நல்லா கவனிங்க. சாமர்த்தியமா நடந்துக்கணும். இளவரசர், நாங்க எப்பவும் சாமர்த்தியசாலிங்க தான். சந்தேகமா? தெரியும் தெரியும், அதுதான் முகத்துல வெளியிட. இருந்தாலும் கவனிங்க, நீங்க மகாராஜா துர்ஜய நடவடிக்கை எல்லாம் கவனிச்சு அடிக்கடி எனக்கு வந்து சொல்லணும். தெரியுமா? அப்படியே பாசமா பதவியா எது வேண்டும்? பகை முடிக்க வேண்டும். இழுத்து வா. அங்க என்ன பேசிக்கிறாங்க? காக்கா அவர் இருந்தாரு, முணுமுணுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அவர் பாடிக்கிட்டு தான் இங்க பாரியா, எங்களை விட்டுடு, இல்லாத போனா இளவரசர் சொல்லி வேற இடத்துக்கு மாத்திர சொல்லுவேன். பள்ளி 28 உடச்ச சொல்லுவேன். நம்ம ஆண்களை யாராவது அரண்மனையில் தந்திரமா வேலைக்கு செய்யணும். தூக்க மேடையில ஊஞ்சல் ஆடுவாங்களோ? தைரியமா போற ஆசாமியாரு அலங்காரம். நிஜமாவா? ஆமா, சபாஷ் அலங்காரம், சபாஷ். எதுக்கும் ராகவனை கலந்து பேசலாம். ராகவா, இதெல்லாம் என்ன? அரண்மனையில டெலிபோன்ல பேசுறதையெல்லாம் நாம இது வழியா கேட்கலாம். ஓ, அப்படியா? இதோ மணி அடிக்குது. ஹலோ ஹலோ, அரண்மனை காவல்காரனா? பேசுறது துர்ஜயன். கவனி, ரேவதியோட ஆட்களை போல வேஷம் போட்டு ஒரு படைய அனுப்புறேன். மேல்புற கோட்டை வாசல்ல அவங்கள சந்திங்க. புரியுதா? ஜாக்கிரதை, சுடும்போது கண்ணடிக்கிற ஆசாமிகளை மட்டும் நீங்க விட்டுடுங்க. அதுதான் முக்கியம். புரியுதா? அப்புறம் ரேவதியோட ஆட்களை ரொம்ப ஈஸியா நாம பிடிச்சிடலாம். துர்ஜயங்கிட்ட இருந்து தான் டெலிபோன். அப்படியா? ஆமா, நம்ம ஆளுங்களை போல வேஷம் போட்டவங்களை நம்ம எதுக்கு அனுப்ப போறானா? நான் போய் நம்ம ஆளுங்களை தயார் பண்றேன். சரி, அப்படின்னா நீ இப்பவே போ. சரி. ரேவதி ஆட்களை போல நீங்க வேஷம் போட்டுக்கிட்டு இப்பவே புறப்படுங்க. அவ கிட்டிக்காரி, தந்திரக்காரி, ஏமாந்துடாதீங்க. மற்ற விஷயங்களை நான் அப்புறம் சொல்றேன். பெருச்சாளி நம்மளை பார்த்துடுச்சு. நாம பிள்ளையார் மாதிரி அவனை அமைக்கி தப்பிச்சுக்கணும். ஒண்ணு பண்றேன். என்ன சொல்ற? நான் உண்மையாட்டு நடிக்கிறேன், நீ சிவட நாட்ட நடி. என்ன? சரி சரி. ஏய், உண்மை சொல்லுங்க. இங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. ஏண்டா பேசாம நிக்கிறீங்க? தெரிஞ்சது. இங்க நாடகமாடி என்னையே நீங்க ஏமாத்த பாக்குறீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத 2 நாக்கையும் அறுத்துடுறேன். சம்பளத்தை கேக்குறீங்களா? இப்ப கிள்ளி கொடுக்கலாம், அப்படியே அள்ளி கொடுக்கறாங்க. மத்தவன் ஊமை, ஒருத்தனுக்கு காது கேட்காது. மத்தவனுக்கு காது கேட்டாலும் சொல்ல முடியாது. தொலைஞ்சு போங்க. எல்லாரும் நான் சொன்னபடி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு என் கூட உடனே புறப்படுங்க.
ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். உஷார் உஷார். எல்லாரும் தயார் தானே? ராகவனா, துர்ஜயனா? எதிரிங்க பட எந்த நிமிஷத்துல வந்துடும். நாம சீக்கிரமா போயிடலாம். இந்த கயத்தப்படி
ராகவா, நம்ம விரோதி இங்க டைகரை கொளுத்துட்டு போறாங்க. மங்கு, நீ எப்படியா சீக்கிரமே டைகரை காப்பாத்து. சங்கீதத்தை கெடுத்துட்டீங்களே, திடீர்னு வந்தீங்க, கற்பனை கட்டாயிடுச்சீங்களே. உங்களுக்கு வாழ வைக்க மறந்துட்டோம். இருக்கு இருந்தாலும் சொல்லிட்டு வச்சிருக்க அப்புறமா கேளுங்க. ரேவதியும் சேனாதிபதியும் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது விடுவிக்கணும். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ பாலு, பாலவா? நாளைக்கான பாவம் ரேவதி கொலை செய்ய சூழ்ச்சி நடக்குது. குமார் ரேவதி காப்பாற்ற முயற்சி பண்றாரு. நிஜமாவா? குமார் நம்ம பக்கம் வந்துட்டாரா? ஆமா, தோட்டத்தை டெலிபோன் தூது விடுறியா? புறாவ தூது விடுவாங்க அந்த காலத்து பொண்ணுங்க. அலங்கோலம், இங்க 2 மன்மதங்க இருக்கும், எங்களை விட்டுட்டு எங்கேயோ தேடுறியே. நல்லா தெனாலிராமனும் மரியாதைராமனும் இல்லாமல கொண்டாட்டி அதிர்ஷ்டம் இன்னும் உங்களுக்கு வரல. பிச்சு, நம்ம ஜாதகத்தை இவ எங்கேயோ குருவி ஜோசியக்காரங்கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்கான். அந்த குருவி ஜோசிக்காரன் என்னடா பண்றது? நாம என்ன பண்றதா? குருவியோட குருவி ஜோசியக்காரனை சேர்த்து பிரியாணி பண்றது. பிரியாணின்னு தான் எனக்கு பசிக்குது. தோட்டத்தில் எனக்கு உதவி தேவைப்பட்டா நான் சத்தம் கொடுக்கிறேன், உடனே நீங்க வந்துருங்க. அப்படியே தோட்டத்திலையா? நடக்கட்டும். யார்? பாலவா? அலங்காரம். நமக்கு 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 ஆசையும் மரம் வச்சவன் தண்ணிய ஊத்துவான், செடி வச்சவன் அடி கொடுப்பான். பாரு அதை சீராக்க முடியாது. எனது பிரஜை என்று ஒப்புக்கொள்.
பணம் இருந்தால்தான் பாட்டாளிகளுக்கு கூலி. எங்களை அனுசரித்து போனால்தான் ஏழைகளுக்கு வாழ்வு. தலையும் காலும் ஒன்றாகுமா? நீ மனிதனா? பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரம் என்பார்கள். சமுதாயத்தை சுரண்டி சல்லாப மாளிகை அமைத்து ராஜபோகம் தேட ஏழை மக்களை இன்னும் ஏழைகளாக்குகிறார். விவசாயிகளை கஞ்சிக்கில்லாமல் வாட்டுவது உங்கள் குணமாகும். உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் உங்கள் ஏகபோகமும் காலமெல்லாம் வறுமை கோட்டின் கீழே வாழும் வாயில்லா பூச்சிகளின் உழைப்பாகும். அரசியல்வாதிகளின் மேடை பேச்சு. ரேவதி, நீ ஆட்சியில் இருந்தால் பேச மாட்டாய். சட்டம் ஒழுங்கு உன் மீது பாய்ந்தால் உன் கதையே முடிந்துவிடும். உன் கதையை முடிக்கத்தான் இந்த புரட்சி. அதிகார வர்க்கம் அடங்கும் காலம் வரும். ஏழைகள் எழுந்து விட்டால் வரலாறே மாறிவிடும். மாறட்டும். ஏழை மக்களுக்காக இங்கே யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம். புரட்சி திடீரென்று வெடிக்கும். திடீரென்று வெடிக்குமா? மமதை பிடித்தவனே, உனக்கு பதில் சொல்ல இதோ நான் வந்திருக்கிறேன். சிப்பாய், 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 அவளை பிடியுங்கள். நீங்கள் போங்கள். உன்னோடு 2, மூன்றாவது யார்? ராகவன், என்ன சொல்லுகிறாய்? இப்போது என்ன சொல்லுகிறாய்? ராகவன் பிடிபட்டான். மற்றவர் யார்? நான் இருக்கிறேன். நீயா? குமார், எனக்கே எதிரியாக கிளம்பி விட்டாயா? தங்களுக்கு எதிராக அல்ல, தவறான கொள்கைக்கு. குமார், கொள்கை என்று நீயே சொல்லத் தொடங்கிவிட்டால் குழப்பவாதிகள் கை ஓங்கிவிடுமே. எனக்கு பிறகு நீதானே ஆட்சிக்கு வரப்போகிறாய். நாட்டு மக்கள் வெறும் பொம்மைகள் இல்லை. அப்பா, அதிகார ஆசை அறிவை மூடுகிறது. உண்மையில் வசதி பதவியை விரும்பி இருந்தார் என் வாளை தங்களுக்கு எதிராக ஏந்தி இருப்பேன். ஆம், ஆம் குமார், நீ செய்திருப்பாய். சிப்பாய், அவர்கள் மூவரையும் விட்டுவிடு. என்ன புரட்சிக்கு பணிந்து சட்டம் தாழ்த்தப்படுகிறதா மகாராஜா? துர்ஜயா, இளவரசருக்கு வேண்டியவர்கள் நமது விருந்தாளிகள். நாளை காலை சூரசிம்மனை சந்திக்க கருங்குகைக்கு அழைத்து போ. குமார், கோபம் தணிந்ததா? நிம்மதியுடன் போ. துர்ஜயா, இவர்களை கருங்குகைக்கு போகும் வழியிலேயே தீர்த்துவிடும். எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ்கின்றன. நமக்கு அனுகூலம் தானே. அடுத்து கெடுப்பதுதானே அரசியல் ஆயுதம். நாளை காலையில் ரேவதி அங்கு பிணமாவான். அதே சமயம் மன்னன் பிரதாபசிம்மன் இங்கு பிணமாவான். பிறகு குமார் ஒருவன் தானே ஊதி விடலாம். இளவரசர் எங்கே? இளவரசர இதுக்காக அவரை ஏன் தேடுற? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல ஜோடி போடுறது பொருத்தம். போதும் போதும், ஜோடி போட இப்ப நேரம் இல்லை. ரேவதியும் பாலாவும் இப்ப ரொம்ப டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டாங்க. ராகவன் எங்க இருக்கான்னு தெரியல. குமார் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அப்படின்னா நான் அழைச்சிட்டு போறேன். வா, வா போலாம்.
வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. என்ன விஷயம்? அத அவ சொல்லுவா. சேனாதிபதி ரேவதி வீரபாலா 3 பேரையும் கொல்ல போறாங்க. ரேவதியும் பாலாவையும் கருங்குகைக்கு போற வழியிலேயே கொல்ல போறாங்களா? கருங்குகையில தான் இப்ப நம்ம சூரசிங்க இருக்காரு. ராகவனை பத்தி எந்த தகவலும் தெரியல. ஹலோ, கோட்டை காவலா? ஆமாங்க. கவனமாய் கேள். ரேவதி வீரபாலாவை காப்பாற்ற இளவரசன் புறப்பட்டு விட்டான். நீ அவனை பின்தொடர்ந்து போ. சரி, அப்படியே ஆகட்டும். ஹலோ ஹலோ, யாருமே இல்லையா? யார்? பகதூர். ரேவதி பாலா 2 பேரையும் கருங்குகைக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. நீயும் டைகரும் உடனே போய் காப்பாத்துங்க. நீங்க 2 பேரும் எப்படி வந்தீங்க? ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமா? இருக்கலாம். குமார், பாலா, இவரை கார்ல எடுத்துட்டு போயிடலாம். ராகவ எங்க? அவனை காணுமே. மகாராஜா தானே அவனை கருங்குகைக்கு அனுப்பி இருக்காரு. சமாதான உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்ய. சமாதான உடன்படிக்கையா? ஆமா. இல்ல இல்ல, இது ராஜாங்க சூழ்ச்சி. நாம யாருன்னு கேக்குறேன்.
பாலவா, அலங்காரம் என்ன? அரசரை கொல்ல துர்ஜயன் ஏற்பாடு பண்றான். ராகவனையும் சூரசந்தனையும் கொல்ல போறாங்க. சீக்கிரம் இதை தடுக்க ஏற்பாடு செய். பயப்படாதே, அதை நான் கவனிச்சுக்கிறேன். அம்மா அம்மா, அலங்காரம் போன் பண்ணினா. மகாராஜாவை கொல்ல துர்ஜயன் சூழ்ச்சி செய்யறானா. அப்பாவையும் ராகவனையும் கொல்ல ஏற்பாடு செய்யறாங்களாம். என்ன செய்யறது? அப்படியா? நான் உடனே எங்க அப்பாவை காப்பாத்தணும். ஆனா சேனாதிபதியும் ராகவனையும் யார் காப்பாத்துறது? சபாஷ் பகதூர், நீதான் தகுந்த ஆசாமி. உடனே புறப்படு.
ரேவதி, ஆஹா, இன்றுதான் என் உண்மையான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். உன் கொள்கை வென்றது. சமத்துவம் கொடிகட்டி பறக்கட்டும்.